Hi friends, welcome to KMate Gate is Education. So first question பாத்தீங்கன்னா a two-pole wave-wound DC generator has 120 conductors in each parallel path. So 120 conductor இருக்கு in each parallel path of its armature. அந்த generator வந்து 1200 RPM ல சுத்துது. Excited to have a flux வந்து 0.02 Weber per mole கொடுத்திருக்காங்க. Induced EMF. So நமக்கு என்ன தெரியும் friends, induced EMF equal to, so induced EMF equal to 5 Zn by 60 into P by A. இது நமக்கு தெரியும். So அவன் கேட்டது induced EMF. So flux எவ்வளவு கொடுத்திருக்காங்க, flux வந்து 0.02 right. Conductors வந்து 120 right. Speed 1200. Poles 2. என்ன winding, wave winding, parallel paths 2. ரைட்டா? ஸோ நம்ம மிஸ்டேக் என்ன பண்ணுவோம், டைரெக்டாக வந்து சின்ன குழந்த மாதிரி போய் எக்ஸாம் ஹாலில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் கேல்குலேட் பண்ணுவோம். ஆனால் அது வந்து தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 120 conductors in each parallel path. எத்தனை parallel path wave windingல 2 parallel path. ஸோ ஒரு parallel pathல 120 conductorsனா 2 parallel pathல into 2. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க 0.02. ஸோ 2 by 100 into 60 conductors எவ்வளோ into 120 into 2 ஓகேவா, into speed 1200. ஸோ P by A கேன்சல் ஆகும், இது ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ 3 0. ஸோ இங்கே 3 0 கேன்சல் ஆச்சு. 6 2 12 ஓகேவா. ஸோ 2 2 4 2 8 12 8 96 வோல்ட்டு. ஆன்சர் வந்து 96 வோல்ட்டு. ஆன்சர் வந்து 96 வோல்ட்டு ஓகேவா. ஸோ கொஸ்டின் வந்து ஈஸின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஓகேவா. ஸோ கொஸ்டினை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ 120 கண்டக்டர்ஸ் 120 கண்டக்டர்ஸ் இன் ஈச் பேரல் பார்த்தோன்னா, ஸோ வேவ் வைண்டிங்கில் நம்பர் ஆஃப் பேரல் பாத்ஸ் வந்து 2. ஸோ 2 பேரல் பாத்ஸில் 120 கண்டக்டர்ஸ் மொத்தம் 240. அதே வந்து இப்போ வந்து வேவ் லேப் கொடுத்தா லேப் கூட 2 பேரல் பாத்ஸ் தான். ஏன் இதுக்கு நம்பர் ஆஃப் பேரல் பாத்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் லேப் வைண்டிங், number of parallel paths equal to 2 in wave winding. Okay va. So number of parallel paths in wave வந்து 2, number of parallel paths in lap வந்து number of poles. Okay va. So number of poles. So இது மட்டும் நான் வச்சுக்கிறேன். next question பாத்தீங்கன்னா, so next question பாருங்க, very interesting question. A 10 kVA 400 volts by 200 volts single phase transformer with a resistance of 3% and a reactance of 6% is supplying a current of 50 amperes to a resistive load. The voltage across the load எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ 10 kVA 400 volts by 200 volts single phase transformer வந்து ரெசிஸ்டன்ஸு ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ளை கரண்ட் வந்து 50 amperes to a resistive load, voltage across the load கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், வோல்டேஜ் அக்ராஸ் தி லோட் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஐ திங்க் யூ ஆர் ஃபெமிலியர் வித் திஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ நீங்கள் எல்லாம் ஃபெமிலியராக இருக்கீங்க. ஸோ E2 minus V2 by E2 equal to I2 RO2 cos phi 2 plus or minus I2 XO2 sin phi 2. So இது voltage regulation. So by E2, sorry, I2 RO2 by E2. So எதுக்கு இங்கே E2 எடுத்துக்கிறோம், உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சிங்க்ரனஸ் மிஷன் லெக்சரில் சொல்லியிருக்கேன். எதனால நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரெகுலேஷனில் நம்ம வந்து நோ லோடு வோல்டேஜ் எடுத்துக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் நீங்கள் வந்து சிங்க்ரனஸ் மிஷன் லெக்சர் பாருங்கள், நீட்டாக சொல்லியிருக்கேன் ஓகேவா. இன்ட்ரடக்ஷனில் நான் எதுக்கு பேசிக்ஸ் சொல்கிறேன்னா புரிகிறதுக்காக தான். நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மிஷின் ஆச்சு டிரான்ஸ்ஃபார்மர் ஆச்சு பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன். பேசிக்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் மித்ததெல்லாம் படிச்சிருவீங்க. அதனால தான் நான் பேசிக்ஸ் சொல்லிட்டு விட்டுறேன் ஓகேவா. ஸோ பேசிக்ஸ்லேயே டோட்டலாக கவர் பண்ணியிருக்கேன். பேசிக்ஸ் பாருங்கள் ஓகேவா. என்னோடய சிங்க்ரனஸ் மிஷின் பேசிக்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பேசிக்ஸ் பாருங்கள். ஸோ இந்த E2 எதுக்கு எடுத்துக்கிறோம் பூரான்னு சொல்லியிருக்கேன், ஒரு தடவை பாருங்கள் ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
ஸோ இது வந்து per unit resistance drop into cos phi 2 plus or minus per unit reactance drop into sin phi 2. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லோடு வந்து ரெசிஸ்டிவ் லோடு. ஸோ ரெசிஸ்டிவ் லோடில் பவர் ஃபேக்டர் எவ்வளோ? யூனிட்டி. பவர் ஃபேக்டர் எவ்வளோ? யூனிட்டி. ஸோ பவர் ஃபேக்டர் யூனிட்டி ஆனால் வாட் ஹேப்பன்ஸ் டு காஸ் பவர் யூனிட்டி? ஸோ sin phi வந்து 0. ஸோ cos 0 1, sin 0 எவ்வளோ? 0. ஸோ இந்த டேர்ம் வந்து நெக்லெக்ட் ஆகிப்போம். ஸோ E2 minus V2 by E2 equal to per unit resistance. per unit resistance. அவன் கொடுத்தது பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவன் கொடுத்தது பர்சன்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் 3% கொடுத்துருக்காங்க. ஸோ பர் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/100 ஆகும். 3/100. ஸோ E2 minus V2 எவ்வளோ? 3/100 into E2 எவ்வளோப்பா? 200. ஸோ equal to 6. அவன் என்ன கேட்டான்? வோல்டேஜ் அக்ராஸ் தி லோட், டெர்மினல் வோல்டேஜ் அக்ராஸ் தி லோட் V2 equal to E2 minus 6. E2 எவ்வளோ? 200 minus 6, that equal to 194 volts. ஆன்சர் எவ்வளோ? 194 volts. எக்ஸலண்ட் கொஸ்டின். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அது பார்த்தோன்னே எக்ஸாமில் பார்த்தோன்னே ஒன்றுமே ஆக்சுவலாக மைண்ட் பிளாங்க் ஆகி போயிடும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து ஒரு செகண்ட் வந்து சொல்யூஷன் பார்க்காம நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சொல்யூஷன் பார்க்காம ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் ஹவு திஸ் கொஸ்டின் வில் டிஃபிகல்ட். பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா at which condition of the transformer the equivalent circuit will be shown below. at which condition of a transformer, எந்த கண்டிஷனில் உங்களுக்கு என்னென்ன ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் என்னென்ன இருக்குங்க? R0 இருக்குது, X0 இருக்குது. ஸோ ரிமைனிங் ஓன் இல்லை. ஸோ ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து ஷண்ட் பிரான்ச் பேராமீட்டர்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அண்டர் ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஷண்ட் பிரான்ச் பேராமீட்டர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா at slip equal to 0 the torque of the induction motor எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் கான்செப்ட் புரிஞ்சால் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கான்செப்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக வைக்க முடியும். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரியும்னா உங்களுக்கு டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியும். டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு 0 to ஸ்பீட் ஈக்குவல் டு சிங்கனஸ் ஸ்பீட், ஸ்லிப் ஈக்குவல் டு 1, இங்கே ஸ்லிப் ஈக்குவல் டு 0. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா this is the torque slips characteristics. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் ஈக்குவல் டு 0, இங்கே மேக்ஸிமம் டார்க், இது ஸ்டார்டிங் டார்க். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கா? at slip equal to 0 எவ்வளோன்னு கேட்டிருக்கா? at slip equal to 0 the torque is 0. at slip equal to 0 the torque is 0. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ அவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் at slip equal to 1. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் at slip equal to 1, what is the torque? Starting torque. You have a torque or not? Yes, I have a torque. At slip equal to 1, I have a torque. That is a starting torque. At a starting torque. Okay va? At starting torque. Okay va? So for what values? For high values of this slip, the torque slip characteristics is, for high values of the slip, what is this rectangular hyperbola? So for low values of the slip, what is the torque slip characteristics? Linear. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆர் பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுட்டா ஓகே. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகேவா? ஸோ ஃபார் ஹை வேல்யூஸ் ஆஃப் தி ஸ்லிப் யூ ஹேவ் a stable region, unstable region. You have for high values of the slip unstable region. For low values of the slip you have a stable region. For low values of the slip you have a stable region. பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ கான்செப்ட் முக்கியம். ஓகேவா? கான்செப்ட் இல்லாமல் மக்கப் பண்ணாதே. நான் சின்சியராக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கான்செப்ட் முக்கியம், ரிவிஷன் முக்கியம். இந்த ரெண்டு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா the 3-phase induction motor is so designed that the rotor under running condition should have, அண்டர் ரன்னிங் கண்டிஷனில் என்ன இருக்கும்? நமக்கு ஸ்டார்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் தேவை. ஸ்டார்டிங் டார்க் இன்க்ரீஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்டார்டிங் டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். ஸ்டார்டிங் டார்க்
is proportional to the rotor resistance. So rotor resistance increase ஆனால் starting torque increase ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ரன்னிங் கண்டிஷன் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸ்டார்டிங் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தேவை டு இன்க்ரீஸ் ஸ்டார்டிங் டார்க் இன்க்ரீஸ் பண்ண. ஸோ அந்த ரன்னிங் கண்டிஷன் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை. ஸோ யூ ஹேவ் ஏ லோ ரெசிஸ்டன்ஸ். அந்த ரன்னிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த ரன்னிங் கண்டிஷன் யூ ஹேவ் ஏ லோ ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். the number of cycles generated in a 6-pole alternator, number of cycles generated in 6-pole alternator in one revolution. ஸோ ஒரு சின்ன முள்ளு கூட குத்திக்கிறோம், ஒரு 1 மார்க் நம்ம வேலை போயிடும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்களா? ஸோ சிங்க்ரனஸ் மிஷின் லெக்சர் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வச்சுருப்பீங்க. ஃபார் டூ போல்ஸ் 1 சைக்கிள் சொல்லியிருந்தேன் பாருங்கள். 2 போல்ஸ்க்கு 1 சைக்கிள், 4 போல்ஸ்க்கு 2 சைக்கிள்ஸ், 6 போல்ஸ்க்கு 3 சைக்கிள். ஆன்சர் என்ன? இந்த சொல்யூஷன் இது கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சிங்க்ரனஸ் மிஷின் லெக்சர் பேசிக்ஸில் சொல்லியிருக்கேன். என்னோடய பேசிக்ஸ் லெக்சர்ஸ் நல்லா பாருங்கள். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் விடாதீங்க. நான் எதுக்கு பேசிக்ஸ் சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் நான் எதுக்கு நான் சும்மா பேசிக்ஸ் சொல்லாமல் நிறைய பேர் சொல்கிற மாதிரி சும்மா டிரான்ஸ்ஃபார்மர், கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்சிபல் இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். எனக்கு அது தேவையில்லை. ஸோ அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகணும். அதனால தான் எந்த தேவையோ அதுதான் சொன்னேன். ஓகேவா? ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் டு அப்சர்வ் தி பேசிக்ஸ் இன் சிங்க்ரனஸ் மிஷின் லெக்சர்ஸ். ஓகேவா? தெரிஞ்சிருந்தால் தேவையில்லை, தெரியாமல் இருந்தால் பாருங்கள், இது சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ போனி மோட்டார் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டார்டிங் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மோட்டார். ஸோ போனி மோட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மோட்டார் is a low speed alternator. low speed motor, low speed னா என்ன? low speed motors-க்கு என்ன ரோட்டார் வரும்? salient rotor. ஓகேவா? ஸோ சிங்க்ரனஸ் மோட்டார் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் இருக்காது. ஓகேவா? சிங்க்ரனஸ் மோட்டார் இஸ் செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டார். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி சிங்க்ரனஸ் ஸ்பீடு வரைக்கும் ரொட்டேட் பண்ணால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் லாக்கிங் ஆகி ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரோட்டாரை வந்து சிங்க்ரனஸ் நியர் டு தி சிங்க்ரனஸ் ஸ்பீட் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எதுனால ரீசன் என்ன ரீசன் சொன்னேன்னா ஒரு 15 மினிட்ஸ் பிடிக்கும். ஓகேவா? ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஒன்றும் சிம்பிள் தான். சிம்பிளாக சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு வந்து நான் 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்குறேன். சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு வந்து 3 ஃபேஸ் சப்ளை. மோட்டாருக்கு வந்து சப்ளை எலக்ட்ரிக்கல் சப்ளை தானே கொடுப்பீங்க. ஜென்ரேட்டருக்கு வந்து மெக்கானிக்கலாக ரொட்டேட் பண்ணுவீங்க. மோட்டாருக்கு வந்து நீங்கள் 3 ஃபேஸ் சப்ளை கொடுப்பீங்க. ஸோ வைண்டிங்ஸ் வந்து 120 டிகிரி ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ 3 ஃபேஸ் வைண்டிங் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது ஸ்டேட்டார். ஸோ ரோட்டார் வந்து சேலியன்ட் போல். ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேலியன்ட் போல், நார்த் போல், சவுத் போல். ஓகேவா? ஸோ மோட்டார் நீங்கள் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் போல் இருக்குது, சவுத் போல் இருக்குது. ஸோ வித்தின் எ செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்? ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொட்டேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ 120 டிகிரிஸ். ஓகே. ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வித்தின் செகண்ட் இது என்ன ஆகும்? இது சவுத் போல், நார்த் போல் ஆகும். ஸோ இப்போ நார்த் போல் என்ன மேக்னெட்டிக் லாக்கிங்கில் இருக்குது. ஸோ நார்த் போல் ரிப்பிள் ஆகும். ஸோ நார்த் போல் ரிப்பிள் ஆகி இப்படி போகும். சவுத் போல் ரிப்பிள் ஆகி இப்படி போகும். ஓகேவா? ஸோ வித்தின் செகண்டில் என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? சவுத் போல் ஆகும். வித்தின் செகண்டில் இது என்ன ஆகும்? நார்த் போல் ஆகும். வித்தின் செகண்டில் என்ன ஆகும்? இங்கேருந்து இது நார்த் போல் அட்ராக்ட் இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி போயிருக்கு. வித்தின் செகண்டில் இப்படி வந்துடும். ஸோ வித்தின் செகண்டில் என்ன ஆகும்? மறுபடியும் ஸோ இது நார்த் போல் ஆச்சு இல்லையா? நார்த் போல் சவுத் போல் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்? சவுத் போல் இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் மூமெண்ட் இப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு செகண்டில் இப்படி இருந்துச்சு, மறுபடியும் இப்படி. ஸோ ஆவரேஜ் டார்க் வந்து 0 ஆச்சு. ஓகேவா? ஆவரேஜ் டார்க் வந்து 0 ஆச்சு. ஸோ டியூ டு அதனால் என்ன ஆகும்? நீங்கள் எக்ஸ்டர்னலாக டேம்பர் வைண்டிங் யூஸ் பண்ணுறது, இல்லை போனி மோட்டார் யூஸ் பண்ணுறது. ஓகேவா?
ஸோ போனி மோட்டார் யூஸ் பண்ணுறது. போனி மோட்டார் இல்லை டேம்பர் வைண்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரோட்டாரை சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கு ரீச் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு வந்து நான் வித்தின் செகண்டில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இங்கே நார்த் போல் ஃபீல்டு கான்ஸ்டன்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு போல் கான்ஸ்டன்ட், நார்த் போல் சவுத் போல் கான்ஸ்டன்ட். ஸோ வித்தின் செகண்டில் இங்கே நார்த் போல் சவுத் போல் இருக்குது. வித்தின் செகண்டில் இங்கே நார்த் போல் சவுத் போல் இருக்குது. வித்தின் செகண்டில் என்ன ஆகும்? இது சவுத் போல் ஆச்சு, இது நார்த் போல் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அட்ராக்ஷன் இருக்குது, ரிப்பல்ஷன் ஆகும். ஸோ முன்னாடி போய் மறுபடியும் பின்னாடி வருது, முன்னாடி போய் மறுபடியும் பின்னாடி வருது. ஸோ ஆவரேஜ் டார்க் இஸ் 0. ஸோ போனி மோட்டார் இஸ் ஏ ஸ்டார்டிங் ஃபார் சிங்க்ரனஸ் மோட்டார். ஓகேவா? ஸோ போனி மோட்டார் என்ன அதெல்லாம் இப்போ தேவையில்லை, எது சொன்னா டைம் பிடிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ஆஃப் ஏ 3-phase ஆல்டர்னேட்டர் டிட்டர்மைன் பை பர்ஃபார்மிங். ஸோ 3-phase ஆல்டர்னேட்டர் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இது பாருங்கள், லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜீரோ பவர் ஃபேக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ ஜீரோ பவர் ஃபேக்டர் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இது ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸு, இது ஜீரோ பவர் ஃபேக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஜீரோ பவர் ஃபேக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் லோட் ஆல்வேஸ் இண்டக்டிவ் லோட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் ரேட்டட் வோல்டேஜ்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது இஸ் எயிர் கேப் லைன். ஸோ இந்த எயிர் கேப் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ இருக்கோ அது அவ்வளோ அங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ இருக்கோ அங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இது சேம் எயிர் கேப் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இது பர்பெண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணுறேன். ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் திஸ் ரியாக்டன்ஸ்? லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். ஸோ நீங்கள் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் கேல்குலேட் பண்ண என்னென்ன வேணால் ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஜீரோ பவர் ஃபேக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஜீரோ பவர் ஃபேக்டர் ஒன்றும் இல்லை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரா பண்ணேன், ஜீரோ பவர் ஃபேக்டர் ட்ரா பண்ணேன். ஓகேவா? ஜீரோ பவர் ஃபேக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரா பண்ணேன். ஓகேவா? ஸோ ஒரு ரேட்டட் வோல்டேஜ் ட்ரா கிட்ட ட்ரா பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே எவ்வளோ இருக்கோ இந்த பாயிண்ட்லேருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட் ரேட்டட் வோல்டேஜ் பாயிண்ட்லேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நான் லைன் எடுத்துக்கிட்டேன். லைன் ட்ரா பண்ணேன். ஸோ அந்த லைன்லேருந்து ஸோ பேரலாக இது எயிர் கேப் லைன் இருக்குல்ல, அந்த எயிர் கேப் லைன் பேரலாக ட்ரா பண்ணேன். அதுலேருந்து பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ? திஸ் இஸ் எ லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ வேணும்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் மெத்தட்ஸ் வரைக்கும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வோல்டேஜ் ரெகுலேஷன் மெத்தட்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா how can be reactive power delivered by the synchronous generator can be controlled? ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், reactive power depends upon the voltage, real power depends upon the load angle delta. ஓகேவா? ஸோ reactive power depends upon the voltage. ஸோ குछ ஆப்ஷனில் பாருங்கள், by changing the prime mover input it is not, by changing the excitation right, rotation speed is not. So prime mover depends upon the speed. So active power depends upon the speed, that indirectly depends on delta. So reactive power depends upon the voltage. So next video la some questions paapom. Thank you.